வெல்கம் டு அங்கா சமையல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கருவாட்டு குழம்பு. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். நான் எடுத்திருக்க துண்டு நெய் மீன் கருவாடு துண்டு. இது ஒரு 5 துண்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கருவாடு துண்டுகளை போட்டுருங்க. 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானிலையில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த கருவாடு துண்டுகளை அதில் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு. உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பூண்டை 2ஆக நறுக்கி அப்படியே நம்ம அதில் போடுறோம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ இதில் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெலாம் போடலாம். இப்போ புளியை கரைச்சி நான் ஊற்றுறேன். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எண்ணெயில் பொரிச்ச அந்த நெய் மீன் துண்டுகளை அதில் போடுறேன். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ கருவாடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான சிம்பிளாக பண்ணக்கூடிய கருவாட்டு குழம்பு. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.